இங்கே பாருங்கங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன சொல்ல போகிறேன்னு தானே கேட்குறீங்க? தாலாட்டு பாட்டு கேட்டிருக்கீங்களா? தாலாட்டு பாட்டா அப்படின்னா அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, இப்போல்லாம் யார் தாலாட்டு பாட்டு பாடுறா? எல்லாம் என்ன பண்ணுறாங்க, செல்லை ஆன் பண்ணி பிள்ளை கையில் குத்துட்டு விட்டுறாங்க, அப்படி தானே? அப்போல்லாம் எங்கள் பாட்டி தாலாட்டு பாட்டு பாடுவாங்க. அதுவும் முக்கியமாக எனக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. அதை நான் பாடுறேன், நீங்கள் கேட்குறீங்களா? ஆராரோ ஆரீரோ ஆராரோ ஆரீரோ கண்ணே என் கண்மணியே கண்ணுறங்கு சூரியனே கண்ணே என் கண்மணியே கண்ணுறங்கு சூரியனே காலையில மாமை வருவான் கண்மூடி தூங்கு சேரு கொண்டு தான் தருவான் சீக்கிரமா தூங்கு காலையில மாமே வருவான் கண்மூடி தூங்கு சேரு கொண்டு தான் தருவான் சீக்கிரமா தூங்கு பச்சைக்கல்லு மூக்கத்தியா பல பல கொள்ளோளக்கா பச்சைக்கல்லு மூக்கத்தியா பல பல கொள்ளோளக்கா அட்டியையும் ஒட்டியானமும் மாமே வந்து தருவான் அழுகாம தூங்கு கண்ணே சீரு கொண்டு வருவான் அட்டிகையும் ஒட்டி யானமும் மாமே வந்து தருவான் அழுகாம தூங்கு கண்ணே சீரு கொண்டு வருவான் அப்படின்னு பாடுவாங்கங்க. ஏன் பாடுவாங்க தெரியுமா? எங்கள் மாமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் என்னைய ரொம்ப பிடிக்குமா. அப்போ எங்கள் மாமா வந்து லாரி டிரைவருங்க. அவர் இப்போ கிட்டத்தில் எங்கேயாவது லோடு போயிருந்தாருன்னா சீக்கிரம் வந்துடுவார். வெளியில் எங்கேயாவது மும்பை சென்னை அந்த மாதிரி வந்துட்டாருன்னா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா. நான் அழுவேன். அதுக்காண்டி யாராச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ அழாத மாமா வந்துடுவாங்க. ஏன்னா எங்கள் மாமா வரலன்னா எனக்கு ஜுரம் வந்துருங்க. ரொம்ப பாசம், ரொம்ப பாசந்தான் என் மேலே தான் ஏன் உசுரே அவர் தான் தெரியுமா அப்படின்னு பேர். அவர் ரொம்ப பாசமாக இருப்பாரா. எனக்கு எங்கள் அப்பாவை கூட அவ்வளோவா பிடிக்காதா. எங்கள் மாமானா எனக்கு உயிர். அதனால் எனக்கு அந்த மாதிரி பாட்டு பாடி தூங்க வைப்பாங்க, சமாதானப்படுத்துவாங்க. ஏதாவது வாங்கி கொடுத்தா கூட ஐயோ எனக்கு மாமா தான் வேணும்னு அழுவலாம். அப்போ இந்த பாட்டு எங்கள் பாட்டி எப்போவுமே தூங்கும்போது அவங்க பிள்ளை அதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எங்கள் மாமா பிடிக்கிறதுனால எனக்கு அந்த பாட்டு பாடுவாங்கங்க. இப்போ சாதாரண மண் நான், எனக்கே இப்படி பாடுறாங்களே. ஆனால் உலகத்தை ரசிக்க வந்த கடவுள் ஏசப்பா, அவர் மரியா வயிற்றில் இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தைய பிறக்கும்போது அவங்க எப்படி இருந்திருப்பாங்க நினச்சி பாருங்களேன். ஒரு கற்பனை நினச்சி பாருங்க, எப்படி இருந்திருப்பாங்க. ஒரு கடவுளை அந்த அம்மா சுமக்குறாங்க வயிற்றுல இல்லை. இப்போ கல்யாணம் ஆகி குழந்த பார்த்தாலே பரவாயில்ல, அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியால் அவங்க கர்ப்பவதியாகி குழந்த பிறக்குது. அப்படிங்கும்போது அவங்க கடவுளோட பிள்ளைன்னு ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் இல்லை. இப்போ நண்பர்கள்லாம் 12 சீசரெல்லாம் எடுத்தாங்கல்ல, அவங்களாம் எப்படி வாலிபனாக இருக்கும்போது தான் நண்பராக வந்தாங்க, ஊழியம் செய்யும்போது தான் கூட இருந்தாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தூதர் வந்து கனவுல சொல்லி, இது கடவுளோட பிள்ளை பரிசுத்த ஆவியால் நீ நிரப்பப்படுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அவங்க அந்த கடவுளுக்காண்டி என்ன பாட்டு பாடியிருப்பாங்க நினச்சி பாருங்க. கேட்குறீங்களா? நான் பாடுறேன், நீங்கள் கேளுங்க. மரியா எப்படி பாடியிருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. காணாத கானகமே கண்முன் வந்த பொக்கிசமே காணாத கானகமே கண்முன் வந்த பொக்கிசமே தேனான திம்மாங்கில் நான் பாடிடுவேன் தேனான திம்மாங்கில் நான் பாடிடுவேன் தெவட்டாத தேவனே உம்மை புகழ்ந்திடுவேன் என்றும் தெவட்டாத தேவனை உம்மை புகழ்ந்திடுவேன் மண்ணில் வந்த மாணிக்கமே மறவாத என் செல்வமே மண்ணில் வந்த மாணிக்கமே மறவாத என் செல்வமே மூடாத பெட்டகமே மரியாவின் முதல் மகனே மூடாத பெட்டகமே மரியாவின் முதல் மகனே பல்லோக ராஜாவே வறுமையா ஐயா பல்லோக ராஜாவே வறுமையா
பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா, என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா. வந்தவரே வருபவரே இருந்தவரே இருப்பவரே, சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கு லீலியே, சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கு லீலியே. அப்படி தானங்க பாடியிருப்பாங்க. நினச்சி பாருங்களேன், ஏசப்பா பிறந்தப்போ அவங்க அம்மா இப்படி தாங்க பாடியிருப்பாங்க. அதை நினச்சி பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மண்ணை போகிற மண்ணுக்கே இப்படி பாடுறாங்களே, அவர் உலக பாவத்தெல்லாம் சுமந்து ஒரு கடவுள் மகனாக பிறந்திருக்கும் போது மரியாம்மா எப்படி பாடியிருப்பாங்க. இப்படி தாங்க அவங்க பிள்ளைக்கு பாடியிருப்பாங்க. நீங்களும் பாருங்கள், கேட்டிங்கன்னா நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? பார்த்தீங்களா? தாலாட்டி எல்லோரும் உங்கள் பிள்ளைக்கும் பாடுங்க. பாய்.